எதுக்கு சாணி மிஸ்ஸாக பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ் படம் பார்க்கும்போது நாங்கள் அடிமைன் ஆயிடுவோம். பட் அதனால நான் எனக்கு சைனா படம் பார்த்தேன், அதனால அந்த குரங்கு ஸ்டேஸ்லாம் பண்ணிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் பார்த்த சைனீஸ் படம் வந்து த டேக்கிங் ஆஃப் டைகர் மவுண்டன். தமிழில் அப்படியே டப் பண்ணி விட்டதுனால வந்து என்ன படம் பேர் வச்சிருக்காங்கன்னா அந்த புலிமலை வேட்டான்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இது 2014 அங்கே ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே ரிலீஸ் ஆச்சு. அங்கே இருக்க பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய ஹிட்டான ஒரு படம் இந்த படம். இந்த படம் தான் இன்றைக்கி பார்த்தேன். சைனீஸ் படத்துக்கும் தமிழ் படத்துக்குள்ள 2 டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? தமிழ் படத்தில் பார்த்தோன்னா விஜயகாந்த்லாம் 10 பேர் தூக்கி போட்டு மிதிப்பார். ஆனால் அங்கே அப்படிலாம் இல்லை, ஒரே ஒருத்தர் தான் அப்படின்னு கிறுக்கல் வாங்கிக்கும். அதான் அதில் இருக்க ஒரு பெரிய பியூட்டி. படத்தோட கதை என்னன்னா, த ட்ராக்ஸ் இன் த ஸ்னோ ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு நாவல் இருந்துச்சு. அந்த நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். அந்த படத்தோட டைரக்டர் ஹாக். அதோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் வந்து வில்லேஜ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வில்லேஜ் வந்து கொள்ளையர் கூட்டம்லாம் வந்து அடிக்க வராங்க. அதில் இருக்க சின்ன சின்ன வில்லேஜ்லாம் அடித்து அங்கே இருக்கிற காசு, அவங்கள்ட்ட இருக்கிற சாப்பாடு, பணம், ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போகிறவங்க. ஸோ அவங்கள வந்து காப்பாற்றுறக்கா யார் வராங்கன்னா நம்ம ஆர்மி. ஸோ ஆர்மி வந்து அந்த கொள்ளையர் கூட்டத்திலலாம் வந்து அடிக்கிறாங்களா இல்லையா, அங்கே வந்து என்னென்னா யாக்கையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 கொள்ளையர்கள்லாம் அவங்க தலைவர்லாம் அடிச்சு பிடிச்சிட்டு அவங்க ஊர் வந்து காப்பாற்றுறாங்களா இல்லையான் தான் இந்த படத்தோட கதை. அங்கே வரும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு, நான் தமிழ்கார பையன் இல்லையா, நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்ல, எங்கள் ஊருக்காரங்கள நம்ம ஏழாமலை சூர்யா வருவார் இங்கேருந்து, ஹே அப்படின்னு மூக்கவரெலாம் பண்ணுவார். அவர் ஸ்டார்டிங்கில் வந்து சண்டைலாம் போடுவார், வில்லன்லாம் வருவாங்க. அதே மாதிரி தான் பார்க்கும்போது இருந்துச்சு. ஏன் உனக்கு அப்படி தோணுதுன்னா, நான் தமிழ்கார பையன், எனக்கு அப்படி தான் தோணும். என் சைனீஸ் படம் உட்காந்து பார்க்க வச்சா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்ததாக இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் கேட்டிங்கன்னா மேக்கிங் தான். விஷுவலைஸ் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக 2 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே அந்த கேள்விக்கு அதில் பதில் இருக்குது. அவ்வளோ அழகாக விஷுவல் ஆகட்டும், நடித்த ஒரு ஆர்டிஸ்ட் ஆகட்டும் செம்மையாக இருக்கும். முக்கியமாக அதில் ஒருத்தவங்க பேர் தான் ஹே ஹூ ஹா ஹி சூ அப்படிலாம் சூன்னு அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு பேருக்குலாம் ஒரு கேரக்டர் வரும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்லாம் அதில் இருப்பாங்க. அது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா பெரிய சொல்லளோ கதெல்லாம் இல்லை. எனக்கு வந்து சொல்லியிருந்த ஃபஸ்ட்டே அது என்னன்னா, கொள்ளையர்கள் இருப்பாங்க, நாட்டை எப்படி காப்பாற்றுறாங்க ஆர்மி ஆளுங்க, அதுதான். ஆனால் என்ன ஒரு பிடிச்ச விஷயம்னா, ஆர்மியில் இருக்க ஒருத்தர் வந்து ஸ்பையாக போவார். எங்கன்னா அந்த கொள்ளையர்கள் கூட்டத்துக்கு போய் அங்கே வேலை செஞ்சு இருக்கிற துருப்பெல்லாம் எடுத்து வந்து இவங்களுக்கு தருவார். இதை நான் பார்க்கும்போது எங்கே ரிலேட் ஆச்சுன்னா வந்து நம்ம எண்ணெய் படம் பார்த்துருப்போம். அதில் தலை எப்படி அருண்ஜி கூட சண்டை போடுவார் அவராகட்டும். அப்போ நம்ம போக்கிரி படத்தில் விஜய் இந்த மாதிரிலாம் நம்ம ரிலேட் பண்ணுற சீன்ஸ்லாம் பார்த்த உடனே வந்து எங்கள் ஊரில் இதெல்லாம் பண்ணிட்டாங்கப்பா அந்த மாதிரிலாம் தோணுச்சு. அடுத்த சென்டிமெண்ட்டுன்னு பார்த்தோன்னு வைங்களேன், அந்த ஊரில் வந்து ஒரு சின்ன பையன் இருப்பான், அவங்க அம்மா இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து யாக்கியம் சொல்லியிருந்தேன் இல்லை, யாக்கேன் அவர் வந்து அந்த ஊரில் அந்த கொள்ளையர்களோட தலைவர். அவர் அவங்க அம்மா தூக்கிட்டு போயிடுவார். அந்த பையன் பாவம் அனாதையாக இருப்பான். ஆனால் அந்த நாட்டில் இருக்க ஆர்மி எல்லாம் இருப்பாங்க இல்லை, ஆர்மினா எப்படி நம்ம நினச்சிட்டு இருப்போம், ரொம்ப அந்த சண்டையெல்லாம் போட்டு ரொம்ப அப்படியே ரொம்ப பல்காக இருப்பாங்க, ரொம்ப வந்து மனசுலாம் வந்து ரொம்ப இலகின மனசாக அந்த மாதிரிலாம் நினைப்போம் இல்லையா. அதெல்லாம் இல்லாமல் அந்த குழந்தைய கூட்டு போய் ஹேர் கட்லாம் பண்ணி விட்டு ரொம்ப பாசமாக அன்பா சாப்பாடுலாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. அடுத்த அதில் வர லவ் ஆகட்டும். இன்னொரு சீன் இருந்துச்சு என்னன்னா, ஹீரோவுக்கும் புலிக்கும் சண்டை வரும். எப்படி நம்ம புலி படத்தை சண்டை போடுவார் அந்த மாதிரிலாம் இருக்காது. ரியலாக அதை விட பிரம்மாண்டமாக செம்மையாக ஹீரோவும் புலி சண்டை போடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து உண்மையான புலி சண்டை போடுறாரா அந்த லெவலுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய தமிழ் படத்துக்கு ரிலேட்டான சீன்ஸ்லாம் இருக்கிறதுனால எனக்கும் பார்க்கும்போது நிறையா புரிஞ்சிச்சு. இதில் இருக்க லவ் ஆகட்டும், எமோஷனல் ஆகட்டும், இந்த சண்டை காட்சி ஆகட்டும், நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எப்படின்னா தமிழ் படத்துக்கு ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அதனால தமிழ் ஆடியன்ஸுக்கு பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருந்துச்சு. எனக்கு டக்குன்னு புரிஞ்சிச்சு. ஏன்னா எனக்கு எப்படின்னா வந்து எப்பயுமே சாதாரண ஆடியன்ஸ் புரிஞ்சாலே எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி தான். அதனால சாதாரண ஒரு ஆடியன்ஸ் தான் நான், அதனால் எனக்கு புரிஞ்சிருச்சு. மற்ற எல்லாருக்கும் புரியும் பார்க்கும்போது. இந்த படம் பார்க்கும் ரைட்டாக மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் கஷ்டமாக இருந்துச்சுன்னா, இங்கிலீஷில் வந்து 3D ரிலீஸ் பண்ணாங்க. பார்க்கும்போது விஷுவலாம் செம்மையாக இருக்கும். நாங்கள் அதை அப்படியே தமிழில் மிஸ் பண்ணும்போது அப்படியே எல்லாத்தையும் மிஸ் பண்ணி உட்காந்துருந்தோம். அந்த விஷுவல் எஃபெக்ட்லாம் இருக்கும் பனி. ஏன்னா எங்கள் ஊரில் செம்ம வெயில் அடிக்கும், அப்படியே ஆன்னு உட்காந்துருப்போம். கொஞ்சம் விஷுவலாம் கொடுத்துருந்தீங்கன்னா ரீடெலாம் இருந்துச்சு, நாங்கள் கலர்லாம் கனடெலாம் போட்டு பாரு நிறையா தெரியுது இல்லை அப்படின்ற மாதிரி ஏன் பார்த்துருப்போம். அப்படியே பனியெல்லாம் கீழே கொட்டுற மாதிரி இருக்கும். லவ் பண்ணும்போது கிட்ட லவ் பண்ணுற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் எங்கே நாங்கள் தமிழில் பார்ப்போம் மிஸ் ஆச்சு, லைட்டாக ஃபீல் ஆகிறேன். பட் இங்கிலீஷ்லாம் அவங்க மட்டும் பார்த்துருந்துருப்பாங்க. அது கொஞ்சம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எங்களுக்காக இருந்திருக்கும். முக்கியமாக அந்த படத்தோட பெரிய ப்ளஸ்னா சிஜி தான். நம்ம ஊரில் ஒரு படம் என்ன பண்ணுவோம், ஹாலிவுட் லெவல் சிஜி பண்ணோம் அப்படிலாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம் இல்லையா. அதுவும் ஒன்றும் அப்புறம் அவங்க எல்லாம் எப்படி இருக்கும், சிஜி செம்மையாக இருந்துச்சு. அதுவும் அந்த படத்துலலாம் பார்த்தோன்னா அது ஃபுல்லாகவே ஸ்னோ தான், ஃபுல்லாக பனி புகுந்த ஒரு ஊர். ஸோ அப்போ வந்து எல்லாம் இருக்கிற ஆர்மி மேனே வந்து சொட்டர்லாம் போட்டு சண்டைலாம் போடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த சீன்ஸ்லாம் காமிக்கும் போது செம்மையாக காமிச்சு வந்துருப்பாங்க. அதுவும் கடைசியில் போகிறப்பெல்லாம் காமிக்கும் போது அந்த அந்த பனிலாம் அப்படியே மாறாவும், அப்புறம் அந்த அந்த பீரங்கி எடுத்து சுடுவாங்க, அந்த அப்படியே அந்த பனிமலாம் கொட்டும். அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம பிரம்மாண்டம் அப்படியே பிரமிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அடுத்ததாக இதில் வர ஆர்டிஸ்ட்லாம் நான் நிறைய படத்தில் பார்த்துருப்பேன். நிறைய படம் தமிழ் படத்தில் இல்லை, சைனீஸ் படங்கள்லாம் பார்த்துருப்பேன். அவங்க பேர் தான் டக்குன்னு வாயில வரல. பட் இதெல்லாம் நல்ல ஃபேமஸான ஆர்டிஸ்ட், ரொம்ப சூப்பராக அடிச்சிருந்தாங்க. அடுத்ததாக வந்து இதில் வர மியூசிக் தான். பப்பர் பேன் ஊதிக்கிட்டே இருக்காங்க. உட்காரும் போது ஐயோ என்னப்பா காதுகிட்ட பப்பர் பேன் ஊதிட்டே இருக்கான மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் புரிச்சு இது வந்து அந்த காலத்தில் நடக்கிற ஒரு கதை இல்லையா, அதனால வந்து இந்த டியூன் தேவை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுவும் கரெக்டாக இருந்துச்சு. அடுத்ததாக வந்து இதோட மைனஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இங்கிலீஷ் படத்தில் இருக்கிற எல்லாமே அதுதான். என்னன்னா டக்குன்னு அப்படியே பார்த்துட்டே இருப்போம், விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கும். திடீர்னு ஸ்லோவாயிரும். பாண்ட் நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க,
எப்போ போவீங்க அந்த மாதிரி அப்படியே போய் பேசியே இருப்பாங்க, நம்ம அப்படியே பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு தூங்கிடுவோம். அந்த மாதிரி தான். ஸோ எப்பப்பெல்லாம் அப்படி சோகமாக உட்காரமோ அப்பா டம்னு குண்டை போட்டு எழுப்பி விட்டுறாங்க. திரும்பி எப்போ அப்படி சோகமாக இருமோ அப்போ ஒரு குண்டை போட்டு எழுப்பி விட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து எப்போல்லாம் அப்படியே அப்படி நம்மளாம் அப்படி இறங்குறமோ அப்போ ஏற்றி விட்டுறாங்க. ஸோ மைனஸும் சரி ப்ளஸும் சரி அப்படியே பேலன்ஸாக அப்படி காக்கில் அரை கிலோ நான் மாதிரி கரெக்டாக ஈவனாக இருந்துச்சு. ஸோ ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கலந்து போட்டு பார்த்தேன்னா நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு ஹிட்டான ஒரு படம் 2 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நான் பார்த்தேன். ஸோ நீங்களும் பார்க்கணும், என்ன பண்ணும், தியேட்டரை தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கீழே லைக் இருக்கும், அதையும் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் இருக்கும். இங்கிலீஷ் படம் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னா தமிழ் பண்ணி தான் போடுறாங்க, அப்புறம் நான் போய் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காட்டி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி.